கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்கள்ல எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளையெல்லாம் எப்படி அறிவீர்கள்? இந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடைசியான சத்தியத்தில் நம்ம இதை ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். கடைசியாக நம்ம பார்த்த சத்தியத்தில் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் புறம்பே இருக்கிறவர்களுக்கோ அது ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அது ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அவர்களுக்கு தெரிந்த அளவு, அவர்களுக்கு புரிந்த அளவு இவ்வளவு தான் அவர்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு மேலே சொன்னாலும் புரியாது அப்படின்னு பார்த்தோம். சொன்னாலும் புரியாதுங்கிறத விட அவர்களுக்கு சொல்லவே முடியாது. இதில் என்ன ஒரு இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இருப்பாங்க, வளர்ந்த விசுவாசிகளும் இருப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பார்கள். இப்படி 3 திறத்தாரையும், இது 3 திறத்தார்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம். ஆனால் இதில் பல்வேறு விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க வளர்ந்த விதத்தில். அப்படிப்பட்டவர்களை எல்லாரையும் வைத்து ஒரு விசேஷத்தை, அதாவது சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லுவோம் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆழமான சத்தியங்களை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முடியாது. என்ன ஆகும்னா, நல்லா வளர்ந்தவர்களுக்கு நல்லா புரியும். ஆனால் ஆரம்ப காலத்திலேயோ இல்லை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த இடத்துல உட்காந்துருந்தா என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குவனாலும் தயங்குவார்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆழமான சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் தயக்கம் காட்டுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு திராணி இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஓமைகளாக சொல்லுகிறார். ஓமைகளாவது சொன்னாவது மீண்டும் இது உண்மையிலேயே அவரை தேடுபவர்களாக இருந்தால் அவரிடமே இது என்னவா இருக்கும், இது எப்படிப்பட்ட உண்மையா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்பவர்களுக்கு கட்டாயம் தேவன் என்ன பண்ணுவார்? தன்னை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து மூலமாக முழுவதுமே தம்மை வெளிப்படுத்துவார். இப்பேற்பட்ட விஷயத்தை தான் நம்ம கடைசியான சத்தியத்தில் பார்த்தோம். அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு என்ன வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் அவ்வளவு என்ன கல் நெஞ்சமா, அவர் என்ன அநீதியா இருக்காரா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அப்படி கிடையாது. அவர் நீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அவரை உண்மையிலேயே தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்டும் உணர்கிறவர்களாகவும், குணப்பட்டவர்களாகவும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும், கண்டும் அதை தேடுகிறவர்களாகவும், கேட்டும் உணர்கிறவர்களாகவும் இருப்பார்கள். யாரு? உண்மையிலேயே தேடுகிறவர்கள். ஆனால் அவரை போலியாக, மாயையாக, இந்த உலக தேவைகளுக்காக தேடுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, இவ்வளவு விசேஷங்களையும் தேவனுடைய ரகசியங்களையும் சத்தியங்களையும் சொன்னாலும் அவர்களுக்கு இந்த மனது ஃபுல்லாவே எதில் தான் இருக்குது? இந்த உலகத்திலேயே இருக்கிறதுனால தேவ ரகசியங்கள் அவர்களுக்கு என்ன ஆகாது? உண்மையிலேயே புரியாது. புரியாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஓமையிலாக சொல்லப்படும் பொழுது அவர்கள் அதற்கு மேலே கேட்டு கண்டுகொள்வதற்கு எந்த விதமான வாஞ்சையோ திராணியோ இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, குணப்படாதபடிக்கு, அதாவது மீண்டும் அவர்கள் அந்த பாவத்திற்குள்ளாயே கடப்பதற்காகவே, பாவத்திலிருந்து மீண்டு வரணும் தான் அவருடைய சித்தம். ஆனால் அவர்களுடைய மாயையான எண்ணமும், அவர்களுடைய போலியான எண்ணமும், போலியான தேடுதலும் என்ன ஆகுது அப்படின்னா,
அவருடைய இரக்கத்தை என்ன ஆக்கிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட விஷயத்துக்காக தான் இது ஓமைகளாக சொல்லப்படும் பொழுது அவர்கள் இன்னும் என்ன ஆயிடுறாங்க, குணப்படாதபடியும் இந்த ஓமைகளை கேட்டும் என்ன பண்ண முடியல, உணராதமாக இருக்கிறாங்க. உணராதவர்களாக இருக்கிற மாதிரியும் பாவங்கள் என்ன ஆகலை, மன்னிக்கப்படல. ஏன்னா ஒருத்தன் பாவங்கள் என்னன்னு தெரிஞ்சு அறிக்கையிட்டு மீண்டும் அதை செய்யாதவாறு கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், மன்னிக்கப்பட முடியும். அப்படி இல்லாமல் அவன் எல்லாத்தையும் செய்வானா, தேவனையும் தெரிஞ்சுக்க மாட்டான், இயேசு கிறிஸ்துவையும் தேட மாட்டான். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் தெரியாமையே இருந்தா என்ன ஆவாங்கன்னா, அவர்கள் மேலும் மேலும் பாவத்திற்குரியவர்களாக ஆகிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்வதற்கு, நீதியாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதை தான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறோம், என்ன அப்படின்னா, தேவன் இங்கே அநீதியாக காண்பிக்கிற மாதிரி நமக்கு தெரிந்தாலும், ஆனால் இங்கு தேவன் அநீதியானவர் கிடையாது, இரக்கமில்லாதவர் போல தெரிந்தாலும் இங்கு இரக்கத்தை முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்வதற்காக இது நடக்குது. ஏன்னா இப்படி நடந்தாதான் உண்மையான தேவனை தேடுகிறவர்களுக்கும் மாயையாய் பற்றி கொண்டு இந்த உலக ரீதியாக இருக்கிற விசுவாசிகளுக்கும், இந்த உலக ரீதியாக வாழ்கின்ற மாயையான விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் அப்பதான் தெரியும். இதுக்கு தான் ஒரு ஓமையே சொல்லப்பட்டிருக்கோம். என்னன்னா, ஒரு நிலத்துல விதைச்சிட்டு போயிடுவான். அதில் ராத்திரியில் ஒருத்தன் களைகளையும் விதைச்சிட்டு வந்துடுவான். அப்போ இரண்டும் வளர்ந்துரும். இப்போ உடனே வெட்டலாமா, வேணாம், இரண்டும் வளர விடுவோம். ஏன்னா நடுவில் வெட்டினா உண்மையான கோதுமையும் போயிடும், விளைச்சலும் போயிடும். அதனால வளர விட்டு கடைசியில் அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இங்கேயும் வளர விட்டுறாரு. நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநீதியாக இருக்கிறவன் அநீதியாக இருக்கட்டும். அப்போ தான் என்ன ஆகும், கடைசியில் நியாய தீர்ப்புக்கு நீதியோடு நியாய தீர்ப்பு செய்வதற்கும், உண்மையானவர்களுக்கு இன்னும் தேவனை அறியக்கூடிய வாய்ப்புகளும், அநீதியான இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் அவர்கள் அதை என்ன பண்ணுகிறார்கள், இழந்து விடுகிறார்கள். அப்ப தேவன் என்ன பண்ண முடியும், எளிதாக இவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இதுல இன்னொரு காரியமும் பார்த்தோம், அவருடைய இரக்கத்தை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அவருடைய இரக்கம் என்றைக்கும் வீணாக போயிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை நம்ம மீண்டும் வேற ஒரு இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 27 வசனம், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் இந்த ஜனத்தின் இருதயம் கொழுந்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தான்னா, நமக்கு எல்லாமே தெரியும். நிருபங்கள் பூராமே அவர் தான் எழுதினாரு. அதாவது 90% அவர் எழுதினாரு. அப்படிப்பட்டவருக்கு கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, எவ்வளவு தூரம் அவர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்துவிட்டு இந்த வசனத்தை சொல்கிறான்னா, எவ்வளவு பேர் அவரை நோகடிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் நீ இவ்வளவு தூரம் சொல்லி இவங்கெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, மந்த இருதயமாக இருக்காங்கன்னு அவருக்கு எவ்வளவு மன கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி அவர் மன கஷ்டத்தோடு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். எவ்வளவு எல்லாத்தையுமே திறந்து காமிக்கிறார். கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர், அவருடைய செய்த செயல் எப்படிப்பட்டது, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அவருடைய உபதேசத்தை எடுத்து காண்பிக்கிறார். தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். பாவ மன்னிப்பு என்பது நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிடைக்கின்றது அப்படின்னு எல்லாவற்றையும் அவர் காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நிறைவே இயேசு கிறிஸ்து. அதை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து புதிய உடன்படிக்கை கொடுத்து நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கின்றார் அப்படிங்கிற வரைக்கும் அவர் வெளிப்படையாக சொன்னாலும், ஏன் யூதர்கள் மட்டும் அல்ல, புறஜாதியாருக்கும் அவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாமற் போனவர்கள் தான் அதிகம் பேர்.
அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தான் அவர் என்ன சொல்றாரு, அவர் குணமாகாமல் இருக்கிறதுக்காகவே, ஆரோக்கியமாக்காமலும் இருப்பதற்காகவே என்ன ஆயிருக்குது, இருதயம் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இதயம் கொளுத்திருக்கிறது. இந்த இருதயமே என்ன ஆயிடுச்சான், கொளுத்திருக்கிறது. அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையும் இந்த உலக பிரகாரமான கவலைகளும் இச்சைகளும் தான் அவர்களுக்கு பெருசா இருக்குது, ஆட்கொண்டிருக்குது. இதை தாண்டி தங்களுடைய ஆவிக்குரிய கண்களை அவர்கள் திறக்கிறதே கிடையாது, எப்போதுமே மூடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஓமைகளாக சொல்றதே போதும். அதிலிருந்து அவர்கள் கண்டுபிடித்து தடவி தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்ன ஆகும், முழுமையாக அவரை தம்மை வெளிப்படுத்துவார். இதுதான் இன்னைக்கு இந்த வசனத்திலையும் பவுலே சொல்றாரு. இன்னொன்னு ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இது எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். ஒருவனுக்கு தேவனை அறியும் அறிவை அவர்களுக்கு அதுல மனசே இல்லை, அதுல வாஞ்சையே இல்லை அப்படின்னா அவன் கட்டாயம் எங்க தான் போவான், கேடான சிந்தைக்கு தான் என்னவான், உள்ள விழுந்துருவான். அது தேவனே ஒப்பு கொடுத்துருவாராம். ஏன் அப்படின்னா அதுக்கு மேல தேவன் என்ன பண்ண முடியாது. மனிதனிடம் இருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லை அப்படின்னா தேவன் அதற்கு தான் ஒப்பு கொடுக்க முடியும். வேற எதற்கு ஒப்பு கொடுக்க முடியும்? பிசாசிட்ட போய் பரிந்து பேசவா முடியும்? பிசாசுடைய குணம் முழுவதும் அவனிடம் இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு என்னதான் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமற் போனதுனால அந்த இடத்துல போய் தேவன் பிசாசிட்ட பரிந்து பேச முடியுமா? முடியாது. அப்படி இருக்கையில் அந்த நேரத்தில் நம்ம மெயினாக என்னதான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா உண்மையாய் தேடுகிறவர்களாக இருக்கணும். இவன் பாவம் செய்து விட்டான், அதனால இவனை எப்படி மீட்கணும் அப்படிங்கிறதுல தான் மெயினாக இருப்பார். அதற்கு தான் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்துட்டாரு. ஆனால் அதுதான் மேலான இரக்கம், அதுதான் மேலான கிருபை. அப்படிப்பட்டதை இந்த மனிதர்கள் புரிந்து கொண்டு தேடி அவரை மீண்டும் கண்டடையணும். அதை விட்டுட்டு இவன் அப்பவே செஞ்சுட்டான், பரவாயில்ல மன்னிச்சுட்டலான்னு ஏதேன் தோட்டத்தில் அவர் வைக்கல, அப்பவே துரத்தி விட்டுட்டார். இதே தான் இன்றைக்கும், இதே தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றும் நாம் தேவனை தெளிவாக வாஞ்சையாக ஒரு தேடுதலோடு இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த உலக கேடான சிந்தைக்கு நம்ம என்ன ஆகிருவோம், ஒப்பு கொடுத்துருவார். அது நீதியாக இருந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும். அதனால இன்று இது எச்சரிப்புள்ள வசனமாக இருக்குது. நாம் தெளிவாக ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தெளிவாக ஆராய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்போம், ஞானஸ்நானம் வாங்கியிருப்போம், ஆனால் அவருடைய வசனத்தை கூட வாசிப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவை வைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் என்கிற அறிகிற அறிவை நம்ம என்ன பண்றதில்ல, தேடுறதே கிடையாது. பேரளவில் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்றோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் இதுதான் என்னது, தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எச்சரிப்பாக புரிந்து கொள்ளணும். குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் இயேசு கிறிஸ்துவை பேரளவில் ஏற்றுக்கொண்டாலும் இந்த நிலைமை கட்டாயம் நடக்கும். ஏன்னா இன்று போதகங்கள் பலவிதமாக வேறு விதமாக என்ன ஆகுது, வஞ்சக போதனையாக இருக்குது. அதிலிருந்தெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய உண்மையான தேவனை உண்மையாக தேடி தாகத்தோடு தேடி இந்த வசனத்தில் அவரை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய சித்தம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் அதில் தேடினோம் என்றால் நாம் இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டோம். எந்த கூட்டத்தில்? குணப்படாதபடி இருக்கிற கூட்டத்தில், மன்னிக்கப்படாதபடி இருக்கிற கூட்டத்தில் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம அதுலேருந்து வெளியில் நமக்கு பாக்கியமாக, அதாவது அவர் சொல்றாருல சீஷர்கள்ட்ட, உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, உங்களுக்கு பாக்கியம் இருக்கிறது, அந்த கூட்டத்தில் தான் இருப்போமே ஒழிய இப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம இருக்க மாட்டோம். ஆகவே நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்கு அவருடைய ஒத்த சாயலை தரிப்பதற்காக தேவன் அவரை ஒப்பு கொடுத்திருக்கார்.
அதனால் அந்த ஒரே நோக்கத்தை, தேவனுடைய ஒரே நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு அதுக்கு எப்படி நம்ம செல்ல வேண்டும் என்பதை தேடி போனோன்னா இந்த அதாவது உணராதவர்களாகவும் குணப்படாதவர்களாகவும் இருக்க மாட்டோம். நம்ம தான் என்ன பண்ணணும், செவியை திறந்து கண்களை திறந்து, ஆவிக்குரிய செவியை திறந்து ஆவிக்குரிய கண்களை திறந்து அவருடைய வசனத்தை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், அது மட்டுமல்ல அவரோடு உறவு கொண்டு அவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவர் தம்மை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஓமைகளாக நமக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்தாலும் அதனுடைய உள்ளான ஆழத்தையும் அதனுடைய விவரத்தையும் ரகசியத்தையும் நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.